ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதாவது ஃபோட்டோஷாப்பை தவிர்த்து வேறு ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ வியூ பண்ணுற இந்த ஏசிடிசி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃப்யூச்சர் என்னன்னு தெரியாமலே நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஃபோட்டோ வியூவர் அப்படிங்கிற மாதிரி தாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தம்ப்லைன் வியூ பண்ணுறதுக்கு, ஃபோட்டோஸ் வியூ பண்ணுறதுக்கு இப்படி தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்டி ஃபைலை வியூ பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஏசிடிசியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனால் அதையும் தாண்டி இன்னும் ஒரு அட்வான்டேஜான ஒரு 4 ஆப்ஷனை பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பட் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏசிடிசி கண்டிப்பாக உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட பெரிய பெரிய ஒர்க்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஆப்ஷன்ஸ் நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த ஏசிடிசியில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃபியூச்சர் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ரொம்பவே மெனக்கெட்டு செய்ய வேண்டிய விஷயத்தை இந்த ஏசிடிசியில் நம்ம ரொம்பவே சுலபமாக பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜுக்கு பண்ணுற விஷயத்த டோட்டலாக ஒரு பேட்சாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சில பேர் தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏசிடிசியில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவை பண்ணுற அளவுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. நானே வியந்திருக்கேன். ஓகேங்களா? இதில் ஒரு 4 ஆப்ஷனை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பற்றி நமக்கும் தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பை தவிர்த்து இதில் ஒரு 4 ஆப்ஷன் மூலிமா நமக்கு ஒரு பெரிய பெரிய ஒர்க்கை என்னால் சுலபமாக பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக உங்களால் மூவ் பண்ணி வர முடியும். அதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிடிசி நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 அமேசிங்கான ஆப்ஷன் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெர்டிக்கல் ஃபோட்டோஸ். நம்ம ஒரு சில கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்திருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஒன் பை ஒன்னாக ரொட்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் 1 கிளிக்கில் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் எங்கே வேணாலும் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருக்கிற ஃபோல்டரில் எல்லா ஃபோட்டோஸுமே அது வந்து ப்ரீவியூ காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே ப்ரீவியூ காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் டோட்டலாக இப்படி வந்து கர்சரை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா Ctrl+A கொடுத்தீங்கனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த ஃபைல் மெனுக்கு பக்கத்துக்கு கீழே ஒரு மெனு இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இந்த பேட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரொட்டேட் அண்ட் ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் இந்த இமேஜை எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு வரேன். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இமேஜில் பண்ணுற ஒர்க்கை வந்து மற்ற எல்லா இமேஜுக்கும் பண்ணலாமான்னு கேட்குது. ஓகே ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எல்லா இமேஜும் ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். ஓகே, முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே டன்னு கேட்கும். ஓகே, டன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அமேசிங்காக நம்ம இந்த ஆப்ஷன்ஸு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண ஒர்க் எல்லாமே பிஎஸ்டி தாங்க நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஃபோட்டோஷாப்லேயும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களோட ரெசல்யூஷன் குறையாமல் அக்யூரேட்டாக உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டோட்டல் பிஎஸ்டி இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஜேபக்கு. ஓகேங்களா? சேம் அதே தாங்க. ஒன் இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜ் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீவியூ காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து Ctrl+A செலக்ட் பண்ணிவிட்டு டூல்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இங்கேயே பேட்ச்னு ஆப்ஷன்றது இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஃபைல் ஃபார்மேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், கன்வெர்ட் இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+F கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதில் JPEG ஃபார்மேட்டாக என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். இங்கே வந்து ஆல்ரெடி நான் JPEG செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸில் பெஸ்ட்டு கம்பேரிசன் இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது 100 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மற்ற எந்த ஆப்ஷனும் நம்ம மாற்ற தேவையில்லை. ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் லொக்கேஷன் எங்கே சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒரு லொக்கேஷனை சேவ் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷனை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் லொக்கேஷனை போய் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபோல்டரில் அதே ஃபோல்டரில் எனக்கு சேவ் ஆகணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்கை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு ஏதாவது ஒரு நேம் வைக்கணும்னா இங்கே நேம் ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வேலைன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது அட்வான்டேஜ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசுலேஷன் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ரெசுலேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சேம் ரெசுலேஷன்லேயே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து சேம் ரெசுலேஷன்லேயே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ரொம்பவே குயிக்காக 50 இமேஜ் இருக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்க, நமக்கு வந்து இது எல்லாமே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ சேம் லொக்கேஷனில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அந்த நியூ ஃபோல்டர் கூட இங்கேயே உங்களுக்கு ப்ரீவியூ காமிக்குது. ஸோ என்னோடய ஃபோல்டர்லையுமே நான் போய் பார்க்குறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ப்ரீவியூ வந்துடுச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அதாவது நம்ம பண்ணுற இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஷீட்டாக க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடுத்து 1 by 1 அடிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த கண்டென்ட் ஷீட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தாங்க. ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜ் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரு ஆகிடும். எல்லா இமேஜும் ப்ரீவியூ காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ சேம் Ctrl+A கொடுத்து நான் டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இமேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் மெனுஸில் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மெனு இருக்கும் இல்லைங்களா, இந்த டூல்ஸ் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா 1 கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற இமேஜ் எல்லாமே A4 டாக்குமெண்ட்டில் நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இமேஜ் ப்ளேஸஸ் ஆகிருக்கு. 2 காலம்ஸில் இருக்குது, 5 ரோவாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரோக்கு 2 இமேஜ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 5 ரோவாக நமக்கு இங்கே காமிக்குது. ஸோ ஒரு ரோக்கு இன்னும் வந்து எத்தனை இமேஜஸ் அப்படின்னு ஆட் பண்ணலான்றது இங்கே செட் பண்ண முடியும். இந்த தம்ப்லைன் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காலம்ஸ் இருக்குது இல்லையா, இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரோக்கு 3 இமேஜ் இங்கே ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரோ இருக்குது இல்லைங்களா, இந்த ரோவையும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் எக்ஸ்ட்ரா ரோஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறதால பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷீட்டில் கண்டென்ட் ஷீட்டாக க்ரியேட் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனை வந்து கஸ்டமர் காமிக்கும் போதும் சரி, இல்லை ப்ரிவியூ பார்க்குறதுக்கும் சரி, அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு பேக்கேஜ் பேக்ரவுண்ட் இருக்குன்னா அதில் என்னென்ன ஷீட் இருக்குது அப்படிங்கிறத கண்டென்ட் ஷீட்டு மூலிமா தான் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ஷீட்டை 1 கிளிக்லேயே இதில் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, இது எங்கே சேவ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நம்ம அதே லொக்கேஷனில் சேவ் பண்ணலாமா இல்லை வேறு லொக்கேஷன் சேவ் பண்ணலாமா சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோடய லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் ஃபோல்டர்லேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்றேன். ஃபைல் நேம் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வேலைன்னு சொல்லிட்டு என் நேமே போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரே டாக்குமெண்ட்டில் நம்மளோட இமேஜஸ் எல்லாம் ஒரே கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் கொஞ்சம் இமேஜஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ரீநேம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 01 வரணும். ஸோ நான் வந்து இதில் 01 என்ட்ரு பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது 01ன்றது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் போட்டு 1 ப்ராக்கெட் போட்டு 2 3 இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நேம் வருது. ஓகேங்களா, எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படின்னா கவுண்டிங் நம்ம வந்து நேம் எப்படி நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணுறோமோ அந்த மாதிரியே வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா, ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த டோட்டல் இமேஜஸும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீநேம் பண்ண போகிறோம்.
அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 1 bracket 1 அப்படிலாம் போட போகிறதில்ல, ஜஸ்ட் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி கவுண்டிங்கில் எனக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கீ F2. ஸோ இந்த ரீநேமை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரீநேம் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 01 ஆஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஷ்ன்ற பட்டனை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஷ் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, ஒரு நம்பர் வந்தால் 1 ஆஷ் போடணும், 2 நம்பர் வந்தால் 2 ஆஷ் போடணும். இந்த 1 ஆஷ் போட்ட உடனே என்னாச்சுன்னா, இங்கே பாருங்கள் இதில் 1 2 3ன்னு இந்த பக்கம் வந்துடுச்சு. அதாவது ரீநேம் 01 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1ன்னு வருது இல்லையா, அது பக்கத்தில் 1ன்னு வந்திருக்கு. ஸோ 1 2 3 இப்படி வந்துடும். அதாவது 0 ஆட் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட் நம்பர் வரணும் அப்படின்னு நான் வந்து நோட் பண்ணணும். ஏன் டபுள் டிஜிட் வரணும்னா, 10க்கு மேலே 9க்கு மேலே எல்லாமே டபுள் டிஜிட் நம்பர் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஆஷ் போட்டுக்கிறேன். இப்போ டபுள் ஆஷ் போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா 01 02 03 04 05 இப்படி வந்துடுச்சு பாருங்கள். 10க்கு மேலே 11 12 இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்க முடியும். எனக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் 5ன்னா இங்கே பாருங்கள் 5லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற 4 நம்பர் நமக்கு வராது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1ன்றதே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ரீநேம்ன்றது ஆப்ஷன்ஸை ஓகே பண்ணுறேன். ஜஸ்ட்டு மினிட்டில் உங்களுக்கு எல்லாமே ரீநேம் ஆகிருக்குங்க. இப்போ இந்த ஃபோல்டரில் பாருங்கள் 1 2 3ன்னு கண்டினியூவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் இல்லாமல் நம்ம எப்படி மேனுவலாக வந்து ஒவ்வொரு ரீநேம் பண்ணுவோமோ அந்த மாதிரி உங்களுக்கு ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இருக்கிற நான் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனை பற்றியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் அதுவுமே தாண்டி இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எப்படி நம்ம வந்து ரெண்டர் எடுக்கிறது, இந்த கஸ்டமருக்கு நம்ம பிடிஎஃபாக டாக்குமெண்ட்டாக எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே தாங்க. ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இமேஜும் ப்ரீவியூ ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கே க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த க்ரியேட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ஸ்லைட் ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட் பிடிஎஃப் ஸ்லைடு ஷோ அப்படின்னு வருது. ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடிங்கில் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு வந்து கிரியேட் 1 பிடிஎஃப் ஃபைல் கண்டென்ட் ஆல் இமேஜஸ்ன்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே பிடிஎஃப் ஃபைல் தான் வேணும், எல்லா இமேஜும் அதில் வரணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது என்னென்னா கிரியேட் 1 பிடிஎஃப் ஃபைல் ஈச் இமேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இமேஜ் ஒரு பிடிஎஃப் ஃபைல், இன்னொரு இமேஜ் இன்னொரு பிடிஎஃப் ஃபைலாக நமக்கு சேவ் ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் 1 பிடிஎஃப் ஃபைல் அதில் இருக்கிற எல்லா இமேஜஸுமே வரணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதில் இருக்கிற இமேஜஸே நீங்கள் உங்களுக்கு செலக்டிவில் தான் இருக்கும். அகெயின் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இது லொக்கேஷன் எங்கே சேவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு டெஸ்க்டாப்பில் தான் வேணும் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இமேஜாக இருந்தாலும் 1 பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிடிசியை நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிடிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லிங்க்லேயே கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். அதோட ஹோம் பேஜ் இது தாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃப்ரீ வெர்ஷனை டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.